என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு முடிச்சை அம்மா இப்பொழுது உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா? இந்த நாளில் நாம் நம்முடைய கஷ்டம் ஒன்று தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சரியாக செய்துவிட்டோமானால் நிச்சயமாக அது உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் நீ செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உன் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, எதை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய். நம்பிக்கை குறைந்து விட்டது என்றால் அதை நீ செய்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்திற்கு நம்மை தள்ளிவிடும். நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்ததை மாற்ற நினைக்கும் சக்தி இந்த மனிதனுக்கு கிடையாது. நடந்ததை எண்ணியும் ஒருபோதும் நீ வருந்தாதே. நடப்பதை எண்ணியும் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இருக்கும் நொடி சந்தோஷமாக நீ அனுபவித்து விடு. இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நினைத்து விட்டால் அது போதும். நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கான வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதற்கு என்னோடு நகர்ந்து கொண்டே வருகிறாய், எதற்காக நீ என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று சொல்லி நிழலை பார்த்து ஒரு நாள் என் குழந்தை நீ கேட்டாயானால் அது உன்னிடத்தில் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? என்னை தவிர உன்னோடு யாரும் கடைசி வரை வரப்போவது கிடையாது. அதனால் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை எண்ணி நீ சந்தோஷப்படு என்று அது உன்னிடத்தில் சொல்லும். நானாவது உன்னை தொடர்ந்து வருகிறேனே என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷப்படு என்று அது சொல்லும். அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை இது போன்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசித்து ஒரு நாளும் நீ வருத்தமடையாதே. யார் உன்னோடு வருகிறார்களோ இல்லையோ, நிச்சயமாக நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை தொடர்ந்து வருவார்கள். எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டப்பட்டாய், வாழ்க்கையில் வேதனைப்பட்டாய், யாரும் அதை இல்லை என்று சொல்லவில்லை. உன் அம்மா நானும் அதை மறுக்கவில்லை. உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ பெரிதாக யோசித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்களை நீ யோசிக்கின்ற விஷயங்களே உனக்கு சரியான பதிலை கொடுக்காமல் சென்றுவிடும். நீ நினைப்பதையெல்லாம் உனக்கு நடத்தாமல் அப்படியே இருந்துவிடும். அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ, எந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, அதையெல்லாம் நீ சரியாக நினைத்தாலே போதும். உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, மற்றவர்களின் மனது உன்னால் புண்பட்டுவிடக்கூடாது. மற்றவர்களினுடைய மனது உன்னால் எந்த ஒரு துரோகத்தையும் சந்தித்து விடக்கூடாது என்று நீ மிகவும் கவனமாக இருப்பதனாலேயே என்னவோ உன்னை புண்படுத்த இவர்கள் போட்டி போட்டு நிற்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். தனியாக வாழ எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். சிலர் திடீரென்று மாறிவிடுவார்கள். இன்று நீ அவர்களுக்கு முக்கியம், நாளை நீ அவர்களுக்கு ஒன்றுமில்லாததாக மாறிவிடுவாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கை பயணம் ஒவ்வொருவருக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால்
உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்துவிடும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காகவெல்லாமோ அலைந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் ஆசைப்பட்டு என் குழந்தை வாழ்க்கையில் பலவிதமான பண பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். கடன் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் பல வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வருவதனால் எதையும் கடந்து செல்ல முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த கஷ்டங்களையும் இந்த சோதனைகளையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நான் அறிவேன். அதனால் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. இனி எந்நாளும் உனக்கான மாறுதல்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். அதுபோலத்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் என் பிள்ளை இதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கைமேல் வந்து கிடைக்கும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என் குழந்தையே. இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் ஒரு மண்பானையை நீ புதிதாக வாங்கி வைத்துக்கொள். அப்படி மண்பானை உன்னிடத்தில் இல்லையா? அம்மா, இதற்கு மேல் நான் எங்கு ஓடோடி சென்று அதனை வாங்குவது என்று யோசிக்காதே. நான் சொல்வது போல மண்பானையில் செய்தால் உனக்கு திருப்தி கிடைக்கும் என்றால் அடுத்த வார வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் புதிய மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை, ஆணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் நீ இதனை செய்ய தொடங்கலாம் என் குழந்தையை. செய்வதற்கு மனது ஒன்றுதான் முக்கியமான விஷயம். எந்த நாளில் எதை செய்ய நினைத்தாலும் மனதார நம்பிக்கையோடு அதனை நீ செய்துவிட்டாலே போதும். புதிதான மண்பானையை எடுத்துக்கொள், அல்லது ஒரு மண்ணாலான பாத்திரம் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். அதில் 5 ரூபாய் காசு யாருக்கும் தெரியாமல் மறைக்க வேண்டும். எப்படி மறைக்கப் போகிறாய் தெரியுமா? அந்த மண்பானையை கல் உப்பினால் நிரப்பி வைத்து விட்டு அதற்குள் இந்த 5 ரூபாய் பணத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டால் போதும். என் குழந்தையே, தொடர்ந்து 48 வெள்ளிக்கிழமைகளுள் இதனை செய்ய வேண்டும். குறைந்தது 18 வாரங்களாவது இதனை செய்ய வேண்டும். நீ ஒவ்வொரு வாரமும் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் புதிதாக ஒரு 5 ரூபாய் நாணயத்தை மீண்டும் மீண்டும் இந்த கல் உப்பினுள் மறைத்து வைத்து கொண்டே இரு. 48 வாரங்கள் கடந்த பிறகு, அதனால்தான் 48 நாட்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். 18 நாட்கள் அல்லது 48 நாட்கள் வார கணக்கில் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இது போன்று நீ செய்து வரும் பொழுது எப்பொழுது 48வது நாள் முடிவடைகிறதோ அந்த நாளில், அல்லது 18வது நாள் முடிவடைகிறதோ அந்த நாளில் இந்த நாணயங்களை எல்லாம் கல் உப்பினுக்குள் இருந்து எடுத்து ஒரு மஞ்சள் வண்ண துணியில் கட்டி நீ பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். மஞ்சள் வண்ண துணிக்குள் இந்த நாணயங்களை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு, அதாவது 48 5 ரூபாய் நாணயங்கள் அல்லது 18 5 ரூபாய் நாணயங்கள், இதனை மஞ்சள் வண்ண துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நன்றாக தோய்த்து காய வைத்து எடுத்து அந்த துணிக்குள் போட்டு நன்றாக ஒரு முடிச்சினை இறுக்கமாக கட்டி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. பின்னால் எப்பொழுது உன்னால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியுமோ அப்பொழுது அந்த காசினை உன்னுடைய குலதெய்வத்தினுடைய உண்டியலில் நீ போட்டுவிடு. அப்படி இல்லையா, இந்த பணத்தை வைத்து உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு நிச்சயமாக மங்களகரமான பொருட்களை கொண்டு நீ சமர்ப்பித்து விடு. ஒரு சிலரால் அவ்வளவு எளிதில் மிகவும் விரைவாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாது. நீண்ட நாட்கள் கழித்துதான் செல்ல முடியும். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே இருப்பார்களே. ஆனால் 5 ரூபாய் நாணயமானது இவர்களிடத்தில் அதிகமாக சேர்ந்திருக்கும். இது அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? இப்படி சிறுக சிறுக ஒரு 5 ரூபாயை நாம் மறைத்து வைத்ததற்கே
நமக்கு இத்தனை ரூபாய் பணம் சேர்ந்து கிடைத்திருக்கிறதே, அப்படியானால் நாம் இதுபோன்று நாம் சேமித்து வந்தோமானால், கொஞ்சம் அதிகமான தொகையை நாம் சேமித்து வந்தோமானால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லவா? நமக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை இது கொடுக்கும் அல்லவா? அதனால் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். கடனில்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால் சேமிப்பு மிகவும் அவசியம். உன்னால் முடிந்தது குறைந்தது 5 ரூபாயாவது ஒரு நாளைக்கு நீ சேமித்து பார். ஒரு 10 ரூபாய் உன்னால் சேமிக்க முடியாதா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் 10 ரூபாயை தனியாக எடுத்து வைத்துப்பார். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதுபோன்று உனக்கு எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை. ஊதாரித்தனமாக செலவு செய்தால் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவிக்க உன்னை சுற்றி தயாராக இருக்கின்ற இந்த மனிதர்கள், நீ சரியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உடனிருந்து உன்னை தட்டி கொடுக்கவும் உனக்கு தோள் கொடுக்கவும் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் இனி என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு எந்த நேரத்திலும் இருக்க பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன வேண்டுமோ அதை என் குழந்தை நீ சரியாகவும் நிறைவாகவும் எந்நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி எல்லாம் உனக்கான நல்ல நேரம்தான். இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை கொடுக்கின்ற நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக என்னவென்று கிடைத்து விட்டது. இனி எந்த நேரத்திலும் எதற்காகவும் கலங்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இரு. உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொண்டு வருகின்ற இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு ஆரம்பிக்க போகின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கி விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வருவதை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறுத்து விடாதே. உனக்கான நன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வெள்ளிக்கிழமையில் செய்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பாராத நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு நிற்கின்ற என் குழந்தை எந்நாளும் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிறைவாக அடைந்து விடுவாய் என்பதில் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் குழந்தைக்கு எதையும் எடுத்து சொல்லிவிட்டால் போதுமல்லவா? நான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எடுத்து சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைத்து விடும். உன்னை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையின் உச்சத்திலிருந்து
உனக்கான நன்மைகளை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.